வெண்ணி பரந்தலை தென்னகத்தின் தலையெழுத்தை மாற்றிய போர்க்களம். யானையின் மேல் அமர்ந்திருந்த கரிகால சோழன் ஆக்ரோஷமாகவும் அதே சமயம் நிதானமாகவும் தனது இலக்கை நிர்ணயிக்கிறார். கையில் கனமான ஈட்டியை பிடித்து குறிபார்த்து எரிய தயாராகிறார் கரிகால சோழன். சேரமான் பெருஞ்சேரலாதன் தனது தேரில் நின்றபடி வில்லை முழுமையாக இழுத்து அம்பை செலுத்த தயாராகிறார். இரு மன்னர்கள் ஒரே போர் முனை, வெற்றியும் தோல்வியும் நிர்ணயிக்கும் அந்த நொடி. ஒரே நேரத்தில் கரிகாலனின் ஈட்டியும் சேரலாதனின் அம்பும் பாய்கின்றன. இரண்டும் காற்றில் ஒன்றை ஒன்று கடந்து செல்கின்றன. கரிகாலனின் பட்டத்து யானை இரு கால்களையும் உயர்த்தி பிளிரியது. சேரனின் அம்பு கரிகாலனின் காதோரம் உரசிக்கொண்டு விலகி செல்கிறது. கரிகாலனின் ஈட்டி சேரலாதனின் மார்பு கவசத்தை பிளந்து உள்ளே இறங்குகிறது. ஈட்டி சேரலாதனின் மார்பை துளைத்து முதுகின் வழியாக வெளியே வந்து தேர் தட்டில் குத்துகிறது. சேரலாதன் தேரின் மேல் நிலை குலைந்து விழுகிறார். மார்பை துளைத்த ஈட்டி முதுகின் வழியே பாய்ந்தது. அது மரணத்தை விட ஒரு பெரிய அவமானத்தை அவருக்கு தந்தது. போர்க்களமே ஒரு நொடி ஸ்தம்பித்து நிற்கிறது. தனது தந்தையின் முதுகில் ஈட்டி பாய்ந்திருப்பதை பார்த்து சேரலாதனின் புதல்வன் உதியன் சேரலாதன் அதிர்ச்சி அடைகிறான். ஒரு சகாப்தம் சாய்கிறது. மாவீரன் பேரரசர் கரிகாலனின் பொற்காலம் இங்கேதான் தொடங்குகிறது. புலிக்கொடி மீண்டும் உயரே பறக்கிறது. அறியாமல் பட்ட புறப்புண்ணிற்கு நாணி பெருஞ்சேரலாதன் வாளோடு வடக்கிருந்து உயிர் துறக்க முனைகிறார். அதை அறிந்து சான்றோர்களும் சேர குலத்தின் இளவரசரான உதியன் சேரலாதனும் தடுக்க முற்படவே தமிழர்களின் மரமாண்பை காக்கும் பொருட்டு வடக்கிருந்து உலக புகழ் எய்தினார் பெருஞ்சேரலாதன். இதனை புறநானூறு பாடலில் வெண்ணி குயதியார் பின்வருமாறு குறிப்பிடுகிறார். களி இயல் யானை கரிகால் வளவ சென்று அமர்கடந்த நின் ஆற்றல் தோன்ற வென்றோய் நின்னினும் நல்லன் அன்றே களிகொள் யானர் வெண்ணி பரந்தலை மிக புகழ் உலகம் எய்தி புறப்புண் நாணி வடடக்கிருந்தோனே. இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான சுவை மிகுந்த வரலாற்று குறிப்புகளை கேட்டறிவதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.